வணக்கம் மக்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் கடைக்கு கஸ்டமர் வராங்களையும் அந்த கியா செட்டப்பு நம்ம பண்ணலாமா, ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன், இது எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ என்ன நினச்சிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணால் ஃபுட் பிஸ்னஸ் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ ஒருத்தர் நம்ம சொல்ல முடியாது. என்னோட அனுபவத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைக்கு நான் செலவு பண்ணேன், எவ்வளோ இன்கமாக வந்து அதில் எவ்வளோ ப்ராஃபிட்டாக வந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு நான் கடை வச்சு. நான் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த தெருவில் வந்து பெரிய பெரிய கடை இருக்குது, டைனிங் வச்சு ஒரு நான் சம்பாதிச்சிருப்பேன். ஒரு 10 கஸ்டமர், நமக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கஸ்டமர் சம்பாதிச்சிருப்பேன். வேறு கியா செட்டப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரோடு கடை மாதிரி தான். ஒரு நம்ம என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தீபாவளிக்கு 2 நாள் லீவ் விட்டுருந்தேன். ஸோ மறுநாள் 3வது நாள் ஸோ ஓப்பன் பண்ணலாம் வந்தோம். இங்கே நாய்ங்க அதிகம் என்ன பண்ணிச்சு, பின்னாடி பக்கத்தில் ஜூஸ் கடை இருக்குது, அவனும் கியா செட்டப் மாதிரி தான். ஸோ அவனுக்கும் பிள்ளைகள்லாம் பிச்சு போட்டுருச்சு. நம்மதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிச்சு போட்டுருக்கு. ஏன்னா வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் போகும்போது. ஸோ அதனால எல்லாம் பிச்சு போடுது. அதுக்கு எதுவுமே ஷாக்காகவும் அடிக்கல, எல்லாம் பிச்சு போடுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 மேலே செலவாயிடுச்சு. ஒயரு, அந்த பாக்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றிட்டேன். ஸோ கூலி, எலக்ட்ரிஷியன் கூலிக்கு எல்லாமே ஒரு 1000 மேலே செலவு. அன்றைக்கி கஸ்டமர் கிட்டே ஒரு 1500 நான் வர வேண்டியது இன்கம்மா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த லாஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மனுஷனாலோ மிருகத்தினாலும் நிறைய பிரச்சனை இருக்குது. அது எந்த லொக்கேஷனில் வந்து கியாஸ் ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணோம் இல்லை கியா செட்டப்பில் பண்ணோம் அப்படின்னா நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.